பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இறைவார்த்தை வழிபாடு ஜெபம் என்றால் என்ன என்பதை பற்றி நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, எது ஜெபம் ஆகாது என்பது பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது ஜெபம் இல்லை என்று பார்த்தால், தற்பெருமை பேசுகிறவர் ஜெபிப்பது ஜெபமே இல்லை. எவன் ஒருவன் தற்பெருமை பேசுகிறானோ அவனுடைய ஜெபம் ஜெபமே இல்லை. அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உழைத்து இந்த மீட்பை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லவே முடியாது. மீட்பும் அருளும் ஆசிரும் இறைவன் கொடையாக கொடுப்பது. நான் இவற்றையெல்லாம் செய்துவிட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் என்று நாம் கடவுளிடம் கேட்கவே முடியாது. நான் என்ன நல்ல செயல்களை செய்கிறேன், நல்வாழ்வு வாழ்கிறேன் என்றாலும் கூட மீட்பும் ஆசிரும் அருளும் இறைவன் தரும் கொடை, கிஃப்ட். அது ஃப்ரீ கிஃப்ட். அதை நான் டிமாண்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த பரிசேயர் அதை தான் செய்கிறார். நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் என்று அவர் தன்னை பெருமையாக சொல்லுகிறார். எனவே நான் மீட்படைவேன், நீர் எனக்கு மீட்பு தர வேண்டும், ஆசிர் தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர் உள்ளத்தில் இருந்திருக்கலாம். எனவே தற்பெருமை கொண்டவர் ஜெபிக்கின்ற ஜெபம் ஜெபமே இல்லை. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, தன் சக மனிதனை இழிவாக நினைக்கிற அந்த மனிதனுடைய ஜெபம் ஜெபமே ஆகாது. ஏனென்றால் நாம் ரோமையருக்கு எழுதிய புத்தகத்தில் நூலிலே வாசிக்கிறோம். அந்த கடிதத்திலே 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே, ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போனர் என்று திருத்தூதர் பவுல் கூறுகிறார். இந்த மனிதமே விழுந்து போன மனிதமாக இருக்கின்றது. இந்த மனிதத்தினுடைய வழிகள், பலவீனம், துன்பம், துயரம், இது எல்லாமே நாம் பங்கு கொள்கிறோம். எனவே இதில் நாம் எந்த விதத்திலும் உயர்ந்தவர்கள் கிடையாது. நாம் அனைவருமே மீட்பின் தேவையில் தான் இருக்கிறோம், அன்னை மரியாவை தவிர. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அந்த சக மனிதர்களை நாம் எப்படி அணுகிறோம் என்பது முக்கியம் ஒரு ஜெபம் ஜெபிக்கின்ற பொழுது. ஆனால் இந்த பரிசேயரை பார்க்கின்ற பொழுது அந்த சக மனிதனை மிகவும் இழிவாக நினைத்தார். எனவே அவருடைய ஜெபம் உண்மையான ஜெபமாக இல்லை. அன்புக்குரியவர்களே, அதன்படி நாம் பார்க்கின்ற பொழுது எது ஜெபம் ஆகும் என்று பார்த்தால், ஜெபம் என்பது நம்மை கண்ணாடி போல நம்மையே பார்க்கின்ற ஒரு நிகழ்வுதான் ஜெபம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இந்த பரிசேயரை போன்று இல்லாமல் நம்முடைய வாழ்வை கடவுளுடைய வாழ்வின் அருகில் வைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த பரிசேயர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாழ்வை தன் சக மனிதனுடைய வாழ்வின் பக்கத்தில் வைத்து, இவர் இப்படி இல்லை, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு கடவுள் முன்னாடி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அங்கே போய் அதை நாம் செய்யக்கூடாது. இந்த வரி தண்டுபவரை பாருங்கள், கடவுள் முன் தன் வாழ்வை வைத்து தன்னுடைய தகுதியற்ற நிலையை, தன் பாவத்தை உணர்ந்து கடவுளின் மன்னிப்பு கேட்கிறார். அதுதான் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம் கடவுளுடைய நிலைக்கு நாம் உயர முடியும். கடவுளைப் போல நாம் நல்ல தன்மையிலும் புண்ணியத்திலும் அன்பிலும் நாம் வளர முடியும். என் சக மனிதனோடு என் வாழ்வை வைத்தால் ஒருபோதும் நான் நல்லவனாக மாற முடியாது. எப்பொழுதும் என் தலைக்கணம்தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். எனவே ஜெபம் என்பதில் அந்த நிகழ்வு ஏற்பட வேண்டும். நாம் நம் வாழ்வை கடவுளுடைய வாழ்வில் பக்கத்தில் வைத்து நாம் நம்முடைய நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இறைவன் விரும்புகிறார். கன்னிமரியாவை பாருங்கள், எப்பொழுதுமே இறைவனுடைய திருவுளத்திற்காக தன் மனதில் தன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் இருத்தி சிந்தித்து கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தார்கள். எனவே நம்முடைய ஜெபமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் எல்லா ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இந்த பெட்டிஷன்ஸ்லாம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு போகிறோம், அதுவும் ஜெபம்தான். ஜெபம் என்பது அதில் தான் ஆரம்பிக்கிறது. நம் தேவைகளை கேட்கிறோம். ஆனால் முதிர்ச்சியான ஒரு ஜெபம் என்னவென்றால், இறைவன் பேசுவதையும் கேட்க வேண்டும். இறைவன் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார், என் நிலையை நான் அறிந்து என்னிடம் என்ன மாற்றத்தை இறைவன் எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதிர்ச்சியான ஜெபம். எனவே அத்தகைய ஜெபம் நம்மில் இருக்கிறதா? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? இன்னும் நம்முடைய ஜெபம் நம் தேவைகளை கேட்பதாக மட்டும் இருந்து விடுகிறதா? அல்லது நம்மை பார்க்கின்ற, நம்மை பற்றி அறிந்து கொள்கிற ஒரு கண்ணாடி போல அந்த ஜெபம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் இருக்கின்ற பொழுது, நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கின்ற பொழுது, நாம் ஒருபோதும் தலைக்கணம் கொண்டவர்களாக, மற்றவர்களை விட நம்மை உயர்ந்தவர்களாக நாம் கருதவே மாட்டோம். எப்பொழுதுமே நான் வளர வேண்டும், நான் மாற வேண்டும் என்ற அந்த தேவையை உணர்ந்தவர்களாக நாம் இருப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே ஆண்டவர் இயேசுவை நாம் காண வந்திருக்கிறோம், அவரை பெற வந்திருக்கிறோம். எனவே இந்த திருப்பலியில் நாம் அதே ஆண்டவர் இயேசுவிடம் அருள் வேண்டுவோம். நம்முடைய வாழ்விலும் நாம் நம்முடைய
குறிக்கோளாகவும் நம்முடைய இலக்காகவும் அந்த இயேசுவைத்தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரை போல நான் என்று மாறப்போகிறேன், அவரை போல நான் எப்பொழுது நான் நல்லவனாகவும் அன்புள்ளவனாகவும் புண்ணியமுள்ளவனாக மாறப்போகிறேன் என்பதுதான் என் ஜபமாக இருக்க வேண்டுமே தவிர என் அண்டை வீட்டரை போல நான் எப்பொழுதும் ஆகப் போகிறேன் என்பது ஜபமாக இருக்கக்கூடாது. எனவே அந்த ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோம், அவரை போல மாறவும், அவரை போல நாம் நல்லவர்களாக வாழவும், நம்முடைய குறைகளை அவருடைய சந்நிதியிலே அறிந்து அவற்றை திருத்திக் கொள்ளவும் அருள் வேண்டுவோம்.